ஜின்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அறியாத காரணத்தினால ஜின்களை வைத்து ஜின்னுடைய பேரை பயன்படுத்தி பலவிதமான விஷயங்கள் சமுதாயத்தில் இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் ஜின்களை வசப்படுத்த முடியும். ஜின்களை வசப்படுத்தி நாம் நினச்சதை சாதிக்கலாம். நாம் இந்த சூறாக்களை ஓதுனீங்கன்னா சில அஜர்த்துமார் சொல்கிற ஆலிம்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில சூறாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஓதுனீங்கன்னா ஜின்கள் உங்களை வசப்பட்டுரும். ஜின்கள் வசப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நினச்ச காரியத்தை எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இது முஸ்லீம்களும் சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் குரானில் இருந்து ஹதீஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத விஷயத்தை, அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை ஜின்ங்கிற சூறாவை நீங்கள் 40 நாள் ஓதுனீங்கன்னா அல்லது இத்தனை தடவை ஓதுனீங்கன்னா இந்த ஜின் உங்களுக்கு வசப்படும். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் முஸ்லீம்கள் தரப்புல ஆலிம்களில் ஒரு சாரார், எல்லாரும் கிடையாது, ஒரு சாரார் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்களில் ஒரு சில சாரார்கள் முன்னாடி எழுதப்பட்ட சில புக்குகளை வச்சுக்கிட்டு அவங்க அரேபிய புக்குன்னு இருக்கும். மாந்திரீகத்துக்கு நிறைய புக்கு இருக்குது. அதாவது கேரளாவுக்கும் அரபு நாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஆரம்பத்தில் இருந்து. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரபு நாட்டில் அறியாமை காலத்தில் பல மாந்திரிக புக்கெல்லாம் இருந்திருக்கு. அந்த புக்கெல்லாம் இவங்க கேரளாலையும் பல பகுதியில் இறக்குமதி பண்ணி அதை மொழியாக்கம் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாகவே இப்படி ஒரு மந்திரங்கள் சொல்கிறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மகேந்திர ஜின்னு இப்படி ஜின்னை பற்றி வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஜின்னை பற்றி இவங்களுக்கு குரானுடைய நாலேஜே இல்லாமல் இவங்க ஒரு புக், இவங்களுக்கு முன்னோர்கள் இருப்பாங்கள்ல, அப்போ இவங்க எழுதின புக்கெல்லாம் வச்சு இவங்க மகேந்திர ஜின்னு இஃப்ரீத்தை பற்றியும் பேசுகிறாங்க. எடுத்து நம்ம பார்க்கும்போது இஃப்ரீத்தை பற்றியும் காஃபிரான சகோதரர்கள் பேசுகிறாங்க, இந்து மதத்தை சாரும் சகோதரர்கள் பேசுகிறாங்க. அப்போ மகேந்திர ஜின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில மந்திரம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹரி ஓம் நங் ரங் மங் இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறது. இதெல்லாம் புதுசாக இருக்கணும், மக்களுடைய வாயிலையும் நுழையக்கூடாது, புதுசாக இருக்கணும், ஒரு புதிய மொழி மாதிரி இருக்கணும். இது சொல்லும் போது இது கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரி குவிய குவிய மகேந்திர ஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது சொன்னீங்க, இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா 1,00,000 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜின் உங்களுக்கு வசப்படுத்தப்படும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது பாமர மக்கள் இந்த விஷயத்தை ஆமாம் இவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜோசிக்கார் சொல்லியிருக்கிறாரு, நாம் உட்காந்து நைட்டு 10 மணிலேருந்து இதை சொல்லுவோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது கட்டுப்பட்டு நடக்குங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஜின் நம்ம கட்டுப்பட்டு நடக்கும், நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் செஞ்சு கொடுக்கும், நமக்கு அந்த ஆற்றல் வழங்கப்படும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல ஜின்னை குறித்து பார்க்கும்போது பல வசனங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 34வது சூறாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும். 34வது சூறாவில் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்கள போய் சொல்லும்போது சுலைமானுக்கு நம்ம காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாகவும் மாலை பயணம் 1 மாத தூரமாக இருந்தது. மேலும் நாம் அவருக்கு செம்பை ஊற்று போல் உருகியோட செய்தோம். தம் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களிலிருந்தும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்து விட்டெறியும் வேதனை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம். அதாவது சுலைமான் நபிக்கு ஜின்னை நாம் வசப்படுத்தி கொடுத்து நல்லா சுட்டி காட்டுறான். அப்போ எதை ஓதியும் வசம் ஆகாது. ஜின்களை பொறுத்த வரைக்கும் இதை ஓதுனா வசமாயிரும், இதை ஓதுனா அடிமையாக இருக்கும் நமக்கு அப்படின்னு அல்லாவும் சொல்ல, அல்லாவுடைய ரசூலும் சொல்ல. ஜின்கள் அப்படி பேசி இருந்ததுன்னா அது அல்லாஹ் பதிவு செஞ்சுருப்பான். ஜின்களும் அப்படி சொல்லல. அவை சுலைமான் விரும்பிய மெஹராபுகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. அப்போ என்ன வேலையை செஞ்சு கொடுறோம் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். ஜின்கள் எந்த மாதிரி பணிகள் செஞ்சதுன்னு அல்லாஹ் அதையும் சுட்டி காட்டுறான். பெரும் கட்டடங்கள் கட்டிகிட்டு இருந்துச்சு, பெரும் பெரும் பாத்திரங்களை கட்டிகிட்டு இருந்துச்சு, சிற்பங்கள். அப்போ தாவூதின் சந்ததியினரே நன்றி செய்யுங்கள், மேலும் என் அடியார் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்கள் நல்லா சுட்டி காட்டுறான். அதே பார்த்தீங்கன்னா 21வது சூறாவில் நல்லா சுட்டி காட்டுறான்.
இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்னும் ஷைத்தான்களிலிருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். ஷைத்தான்கள் வந்து ஜின்களில் ஷைத்தான் பல வெரைட்டி இருக்கிறாங்க. அங்கே கட்டடங்கள் செஞ்சாங்க, சிற்பங்கள் செஞ்சாங்க, நகர்த்த முடியாத பாத்திரங்கள், பெரும் பெரும் பாத்திரங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து அவருக்காக கடலிலிருந்து மூழ்கி வரக்கூடியவங்களும் அங்கிருந்து வந்து அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த ஷைத்தான்கள் செய்யும். அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம். அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் தான் சுலைமான் நபிக்கு வந்து வசப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் 27வது சூறால 17வது வசனம், மேலும் சுலைமானுக்கு ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றிலிருந்து அவரது படைகள் திரட்டப்பட்டு அவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இராணுவத்தில் மனிதர்கள் பட, பறவைகள் பட, ஜின்கள் பட இப்படி தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இதையும் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காட்டினான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜின்களுடைய ஆற்றலை பற்றி பார்க்கும்போது அதே 27வது சூறாவில் 38வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரமுகர்களே, அவர்கள் என்னிடம் வழிபட்டவராக வரும் முன் உங்களில் யார் அவருடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருவர் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த பக்கத்து நாட்டு ராணிக்கு வந்து ஒரு கடிதத்தையும் போடுறாரு. இது நீண்ட ஒரு சம்பவம், இந்த சூறாக்கள் எடுத்து படிங்க. அப்போ வந்து அவளுடைய அந்த சிம்மாசனத்தை யார் வந்து கொண்டு வருவீங்க, அவங்க வரதுக்கு முன்னாடி, என்னை நோக்கி அந்த இளவரசி அந்த ராணி வரதுக்கு முன்னாடி அந்த ராணியோட சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருவர் யாருன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சபையில் கேட்கும்போது ஜின்களில் பலம் பொருந்திய இஃப்ரீத் சொல்லுச்சு, கூறியது, நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன். நிச்சயமாக நான் அதற்கு சக்தியுள்ளவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். அதாவது இந்த சபை கலையிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், மொத்தத்தில் வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் எழுந்ததுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இஃப்ரீத் சொல்லுது. அப்போ வந்து வேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து இது வந்து மனிதரா அல்ல ஜின்னான்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருக்குது அறிஞர்கள் மத்தியில். இது ஜின்னு தான். இது என்கிட்ட ஜின்னை குறித்து தான் இது பேசப்பட்டுட்டு வருது. முன்னாடி வசனமெல்லாம் இது ஜின்னு தான். இது இறை வேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார். அவர் சொன்னவாறே அது தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும், இது என்னுடைய இறைவனின் அருட்கொடையாகும், நான் நன்றியுடன் இருக்கின்றனா அல்லது மாறு செய்கின்றனா என்று என் இறைவன் என்னை சோதிப்பதற்காகவும் அப்படின்னு சுலைமான சொல்லி காட்டுறாங்க. இது 28 சூறால 40வது வசனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு உள்ள ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஆற்றல் கொடுக்கப்பட்டவங்க வந்து கட்டுப்பட்டு நடப்பாங்களாங்கிறது வந்து அது ஒரு பக்கம். இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்கிறாங்க. பல நூல்கள் இருக்குது, புகாரி, முஸ்லீம், நிறைய நூல்கள் இருக்குது. அதில் புகாரியில் பார்த்தீங்கன்னா 461 ஒரு செய்தி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுதுட்டுருக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃப்ரீத்ங்கிற ஜின்னு நேற்றிரவு என் முன்னாடி திடீர்னு தோன்றி என் தொழுகையை கெடுக்க முயன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது வேறு சில அறிவிப்பில் முரட்டு ஜின் அப்படின்ட்டு வருது. ஒரு முரட்டு ஜின் வந்து என் முன்னாடி தோன்றி என்னுடைய தொழுகையை வந்து கெடுக்க வந்துச்சு. அப்போ வந்து அதை பிடிப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் ஓதிட்டுலாம் இல்லை, இதை ஓதி ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்க போகிறேன், இதை வச்சு அதை பண்ண போகிறேன், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலையும் சொல்லலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு காலத்திலையும் சொல்லலை. இது அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது அதை வந்து பிடிக்கும் அளவுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு சக்தியை வழங்கினான். காலையில் நீங்கள் அனைவரும் அதை காண வேண்டுமென இந்த பள்ளிவாசலில் ஒரு தூணில் அதை கட்டி வைக்க எண்ணினேன். கட்டி வச்சு ஜின்னை கட்டி வச்சு அந்த இஃப்ரீத்தை கட்டி வச்சு நீங்கள் எல்லாம் அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து என்னுடைய சகோதரர் வந்து சுலைமான் வந்து ஒரு துவா செஞ்சுருந்தாங்க, இறைவா எனக்கு பின் வேறு எவருக்கும் நீ வழங்காத ஒரு ஆட்சியை எனக்கு நீ வழங்குவாயாக என்று என் சகோதரர் சுலைமான் வந்து செஞ்ச துவா வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது அப்படின்னு கேட்டால், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஜின்னு வசமானதுங்கிறது
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் விசேஷமானது. அவங்களும் துவா செஞ்சுட்டாங்க, ஏன்னா இனி யாருக்குமே வந்து அந்த மாதிரி வசப்படுத்தி கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி துவாவும் செஞ்சுருக்கிறாங்க. அது 38வது சூறால 35 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக, எனக்கு பின்னாடி எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நன்கொடை அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்சிக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றை வசப்படுத்தி கொடுத்தது இதெல்லாம் வந்து 36வது வசனத்தில் வருது, 38வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் வருது. அதே மாதிரி ஷைத்தான்களுள்ள கட்டடம் கட்டுவோர், முத்து குளிப்போர் ஆகிய யாவரையும் வசப்படுத்தி கொடுத்தோம். சங்கிலியால் விலங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். ஜின்களில் பல வெரைட்டிகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு உட்பட்டு வந்தது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செஞ்சுருக்கிறாங்க, எனக்கு பிறகு வந்து இந்த மாதிரி யாருக்குமே நீ தராத அப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுட்டி காட்டுறாங்க, இதனால தான் உங்களுக்கு காட்டலை அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்துருக்குறேன், வசப்படுத்தி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து பித்தலாட்டம், இது பொய், இது மோசடி. என்கிட்ட வசப்படுத்தி தரப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி விலகிக்கிட்டாங்க, இல்லை நான் கட்டி வச்சு மக்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நினச்சேன், சுலைமான் நபியோடைய பிரார்த்தனை ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால் விட்டுட்டதானே சொல்கிறாங்க. அப்போ இதுதான ஒரு இறை நம்பிக்கையோட பண்பாக இருக்க முடியும். சுலைமான் நபி துவா செஞ்சதெல்லாம் பொய், அதுக்கெல்லாம் மதிப்பு தெரில இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இவங்க கொண்டு வராங்க. அப்போ அல்லாஹ் எங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் அப்படின்னா, அல்லாஹ் மேல் இட்டு கட்டுவது இது சைத்தானுடைய வேலையே என்ன, அல்லாஹ் மேலே இட்டு கட்ட வைக்கிறது இது சைத்தானுடைய வேலை. இதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜின்னு வந்து ஒருபோதும் யாருக்கும் வசப்படுத்த முடியாது, வசப்படாது. இதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.